வணக்கம். என் பேர் ரிஷிகாந்த். நான் ஒரு ஆக்டர். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த சின்ன வீடியோ. ஸோ கடந்த ஒரு 3ஆம் தேதியிலேருந்து இப்போ ஒரு ஷூட்டில் நான் வந்து ஹெல்டப் ஆகிருக்கேன். இப்போ வரைக்குமே ஒரு நேற்று ஈவினிங் போல் எனக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து காதுக்கு வந்துச்சு. அதாவது என்ன விஷயம்னா, என் பேரில் இன்னொரு ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஏதோ ஒரு கேஸ், ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று வந்து நடந்தது. வந்து ஃபால்ஸா வந்து லைக் என் போட்டோ போட்டு நான் தான் அது அப்படிங்கிற மாதிரி சில மீடியா பேஜஸ்ல மட்டும் வந்து அது சர்க்குலேட் ஆயிருந்திருக்கு. எஸ், சில பேஜஸ்ல வந்து அவரோட ஃபேஸ் போட்டு அவரோட பேர் போட்டு அந்த விஷயங்கள் இருக்கு. பட் சில பேஜஸ்ல மட்டும் வந்து என்னோட தப்பா மிஸ்இன்டர்பிரட் ஆகி கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஸோ அது நேத்தி வரைக்கும் சரி, ஓகே. அது ஒன்றும் சில பேர் எனக்கு வீட்டில் இன்னும் சரி இல்லை, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணி இது கேட்டிருந்தாங்க. ஒர்க் ஃபீல்டுக்குள்ளாரையுமே எனக்கு ஒன்றும் இதை கேட்கும் போது இல்லை, ஒன்றும் இல்லை, இது இப்படி நடந்திருக்குங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடிஞ்சது. பட் இன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு வீட்லேருந்து ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து லைக் நியூஸ் பேப்பரில் வந்து மெயின் ஹெட்லைனில் வந்து இந்த மாதிரி என் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அதுவும் அந்த டீ கடையோட போஸ்டர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் கூட வந்து என்னோட ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி வந்திருக்குங்கிறது கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி அது ஹர்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேக்ரவுண்ட் அது இதெல்லாம் இருந்து செட்டப்பாக இருந்து இந்த ஃபீல்டுக்குள்ளார வரல. ரொம்ப மெதுவாக குட்டி குட்டியாக சின்னதாக ஒரு 10 வருஷமா பண்ணி ஒர்க் பண்ணி அப்படிதான் வந்துட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து வாழ்வியல் அது இது எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சடனான ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனோ இல்லை இந்த மாதிரி ஒரு தப்பாக ஒரு விஷயம் மிஸ்இன்டர்பிரட் ஆகும்போது என்ன ஆகும்னா, என்னோட கரியரும் பாதிக்குது. அட் த சேம் டைம் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எல்லாரும் அவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது மூலயமா என்னோட ஃபியூச்சரும் இதில் டிபெண்ட் ஆயிருக்கு. கைண்ட் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்து பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வேண்டாம்.